என்ன மாடசாமி, ஆளை பார்த்தேன் பல வருஷம் ஆச்சு. வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டேன் குப்புசாமி. கல்யாணம் ஆச்சா? ஆச்சுப்பா. எத்தனை பசங்க? பசங்க இல்லப்பா. கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும்ல? ஆமாப்பா. உங்க ரெண்டு பேரும் உடம்புல ஏதாவது பிரச்சனையா? நீ யாரோட பக்தன்? என்னப்பா, நான் கேள்வி கேட்டா பதில் சொல்வேன்னு பார்த்தா என்ன திருப்பி கேள்வி கேட்கற? உனக்கு பதில் சொல்ல தான் கேள்வி கேட்கறேன். சொல்லு, நீ யாரோட பக்தன்? முருகப்பெருமானோட பக்தன். முருகப்பெருமானுக்கு கல்யாணம் ஆச்சா? என்னப்பா, சின்ன புள்ளத்தனமா கேள்வி கேட்கற? உலகத்துக்கே தெரியுமே அவருக்கு கல்யாணம் ஆச்சு, அதுவும் ரெண்டு சம்சாரம்னு. முருகப்பெருமானுக்கு எத்தனை பசங்கப்பா? அவருக்கு பசங்கள்லாம் இல்லப்பா. அவருக்கு எதுக்கு பசங்க பிறக்கல? முருகப்பெருமான் தெய்வான வள்ளி உடம்புல ஏதாவது பிரச்சனையான்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்டிருக்கியாப்பா? என்னப்பா, குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கற? கடல் கிட்ட போய் உங்களுக்கும் தெய்வானைக்கும் வள்ளிக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனையான்னு எப்படிப்பா கேட்க முடியும்? கடவுள்கிட்ட உனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கறியே, உடம்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் பசங்க பிறக்கலன்னு மட்டும் கேட்க முடியாதா? அது ஒரு பர்சனல் மேட்டர். அதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? பர்சனல் மேட்டர் கேள்வி கேட்க கூடாதுன்னு தெரியுதுல்ல. ஓ, நீ அப்படி வரியா? சரிப்பா, உன்னோட பர்சனல் மேட்டர் கேட்ட தப்பு தான். ஆளை விடு